அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகும் 6:40க்கு. ஏன்னா நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடியுது, 2ஆம் கட்டம். அதன் பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம வெளியிடலாம் அப்படின்றது தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு சொன்ன வழிகாட்டு நெறிமுறை. ஸோ அதை பின்பற்றி நம்ம நாளைக்கு வெளியிட இருக்கோம். இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிக்குமே நான் வெளியிடுறேன். நான் நிறைய பேர் நிறைய தொகுதி சொல்லியிருந்தீங்க. ஏதாவது குறிப்பிட்டு சில தொகுதிகள் சொல்லுங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரு ஒரு தொகுதி போட்டிருந்தீங்க. சரி, ஓகே, அது உங்களோட ப்ரெஃபரன்ஸு. அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அதுலேயே 234 தொகுதி வந்துடுது. ஸோ அதனால எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ அதனால நம்ம ப்ராபபிலிட்டி அடிப்படையில் ஒரு 15 தொகுதிகள் நம்ம விசிட் பண்ணல. பட் அங்கே ஆன்லைன் மூலமாக எடுத்த டேட்டாஸ் கொஞ்சம் இருக்கு. அதே சமயம் கிரவுண்டில் கம்மியான சாம்பிள்ஸ் 50 to 60 சாம்பிள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட 15 தொகுதி மட்டும் சொல்கிறேன். ஸோ அங்கே இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டேட்டாவை வெளியிடுவோம். ஸோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு விதமாக வெளியிடுவாங்க. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு செஃபாலஜிஸ்டும் போஸ்டரும் அவங்களுக்கு ஃபேவரான சைடில் வெளியிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன டேட்டா கிடைச்சதோ அதான் வெளியிடுவாங்க. அதனால இவங்க எப்படி சொல்லியிருக்காங்களே அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க சர்வேஸை வெளியிடுறாங்க. நம்ம போயிட்டு அதில் கமெண்ட் பண்ண ஒன்றும் கிடையாது. ஸோ கிரெடிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீபோல் சர்வேல நீங்களே பார்த்துருப்பீங்க. யார் யார் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்லி புதுசாக உங்களுக்கு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான கணிப்புகள் வெளியாகும். அதில் சில கணிப்புகள் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நரேட்டிவ் அப்படின்னு. சில கணிப்புகள் இட்ஸ் நாட் அ நரேட்டிவ் பட் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும். ஆனால் நீங்கள் கிரவுண்டில் பார்ப்பீங்க, மக்கள்கிட்ட பேசுவீங்க, உங்களை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதான் ரியாலிட்டி. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். கருத்து கணிப்பு முடிவுகள் ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது. தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகளை சொல்கிறேன். நிறைய இடங்களில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில சரிவுகளும் இருக்குது, மிகப்பெரிய வெற்றிகளும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த தேர்தல் என்பது ஒரு பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சைலண்டாகவே ஒரு புரட்சி நடந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு நிறைய இடங்களில் நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் தாவேக்காவை. பட் நான் நினச்சதை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். எக்ஸாக்டாக எனக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. பட் அந்த நம்பரை நான் வெளியிட விரும்பலை. நம்பர்னால் இந்த வெற்றி பெறும் தொகுதிகள் தாவேக்காவோடது. பட் நம்ம கம்மியாகவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே நான் அதுதான் பண்ணுவேன். 2021 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 160 சீட்ஸ் டிஎம்கேக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த 166 சீட் டிஎம்கேக்கு கிடைச்சாலுமே நான் என்ன பண்ணேன்னா ஒரு 150 தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த 150 to 160 இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அஸ் அலையன்ஸாக இப்போ 159 வந்தாங்க. அதனால தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரும்பாலும் உண்மையை சொல்றது இல்லை அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பிரதீப் குப்தா அவர்லாம் எனக்கு குரு மாதிரி, ரொம்ப சக்ஸஸான ஒரு போஸ்டர் இன் இந்தியா. அவரே இதை ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. எக்ஸிட் போலில் மக்கள் பெரும்பாலும் இப்போ உண்மையை சொல்றது இல்லை, அதனால ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேடிசிசி, நாட் ஒன்லி கேடிசிசி, என்டையர் நார்த்தன் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, கொங்கு பெல்ட் எடுத்துக்கோங்க, சவுத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே டிவிகே அப்படின்றது ஒரு பஸ் மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலையுமே அது பரவி இருக்கு. அது எப்படின்னா கிரவுண்டை தான் அது ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ மக்கள் ஒரு விஷயத்து சைடு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எக்கோ ஆகுது மற்ற இடங்கள்ல. கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிஎஸ்டி படிக்கும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி இது பாலிடிக்ஸ்ல கேஸ்கேடிங் எஃபெக்டா இருக்கு. அது அப்படியே பரவிட்டு இருக்கு வைரலா. ஸோ அதனால யாரும் உண்மையா தாவேக்காவுக்கு வாக்களிச்சாங்க, யாரு திமுகவுக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நம்ம சீஃப் மினிஸ்டரோட தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே தாவேக்கா வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 61. சீஃப் மினிஸ்டர் 21 தான் வாங்கினாரு. எப்படி இதை நான் வெளியிட முடியும்? ஆகையினால மக்கள் ஒரு ட்ரெண்டுக்குள்ள போயிட்டு அப்படியே சேஃபா சொல்றாங்களா இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பொதுக்கட்சிக்கு இவ்வளவு பெரிய ட்ரெண்ட் நான் பார்த்தது இல்லை. இப்போ இந்த 61 வருது இல்லை, கண்டிப்பா அவ்வளோலாம் இருக்காது. தாவேக்கா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். அந்த தொகுதியில ஒரு 40 இல்லை 38 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவ்வளோ வருது இல்லை, அதான் பஸ்ன்னு சொல்றது, பரவி இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அதே நீங்க சிஎம் 21 நம்ம பார்க்குறோம், அது அவ்வளோ கம்மியாலாம் இருக்காது. அவரும் 50 கிட்ட எடுப்பார். அதனால இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்து தான் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய தொகுதிகளில்
இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்னால எங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா சில தொகுதிலாம் வந்து பெரிய மார்ஜினில் போகுது, அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது இருக்கு. நான் எப்பயுமே சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன்னா உடனே எடுத்தோம் கவுத்தோம் நம்பர்ஸை கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது. நான் நிறைய சஃபாலஜிஸ்ட் கூட ஜூனியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. சில பேர்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களாம் கிரவுண்ட் லெவல் போஸ்டர்ஸ். பெரிய பெரிய மேகசின்ஸுக்கு, அதே மாதிரி நியூஸ் ஏஜென்சிஸ்க்கு வந்து சர்வீஸை பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. நியூஸ் ஏஜென்சிஸில் இருக்கிற ஆங்கர்ஸ் வந்து அந்த சர்வீஸை வச்சு பேசுவாங்க, பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியா. ஸோ அந்த மாதிரி சஃபாலஜிஸ்ட் கூடலாம் நான் ஒர்க் பண்ணும்போது கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரு புது கட்சி 20% 30% ஓட்டு வரும்போது சர்வேல அவங்க சொல்லுவாங்க, அதை எப்படியாவது 20க்கு கீழே குறைச்சிரு, 15க்கு கொண்டு போ, 10க்கு கொண்டு போ அப்படின்வாங்க. அதுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதில் சில ஃபில்டர்ஸை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், முழுசாக நான் சொல்லக்கூடாது. கேஸ்ட் இருக்கும், ரிலீஜன் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்விங் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 3 வச்சு நாங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த கட்சியினுடைய ஓட்சாரெலாம் குறைச்சிருவோம். தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் ஆல் த மீடியாஸ். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தாவேக்காக 40% தான் அவங்க சர்வீஸில் வரும். ஆனாலுமே அந்த பர்சன்டேஜஸை எப்படியாவது குறைச்சி 20க்கு கொண்டு வாங்க, 15க்கு கொண்டு வாங்க, 10க்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த அளவில் ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரீ போலுக்கும் எக்ஸிட் போலுக்கும் பெரிய வித்தியாசம் வந்ததே கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து டெசிசிவான ஒரு மேண்டேட் கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட்டு என்றைக்குமே ஒரு கன்ஃபியூஷனான மேண்டேட்டை கொடுத்ததே கிடையாது. 1996 நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேண்டேட், 1991 மிகப்பெரிய மேண்டேட் தான். 2006 ஹங் அசம்பிளி வந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ், ஹங் அசம்பிளி தான் வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துடக்கூடாது, திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களை கிராஸ் பண்ணுச்சு. திமுக மட்டும்தான் மெஜாரிட்டியை டச் பண்ண முடியல. ஆனாலும் அந்த கூட்டணி வந்து மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை நோக்கி போயிடுச்சு, 150 சீட்டை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து ஒரு டெசிசிவான மேண்டேட் தான், கரெக்டான மேண்டேட் தான். அதுவும் கன்ஃபியூஷனான தேர்தல் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் வந்து ரூரலில் வந்து கொஞ்சம் அதிமுக ஓட் பேங்கி திமுக ஓட் பேங்கி கட் பண்ணதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. 70 சீட்டு போக வேண்டிய அதிமுக 60 கிட்ட வந்துருச்சு, 62 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திமுகவும் 96ஓட நின்றுச்சு. பட் வந்து இந்த தேர்தல் அப்படி கிடையாது. இந்த தேர்தல் வந்து எல்லார்கிட்டேயும் தான் அவர் வாக்குகளை எடுக்கிறாரு, இவங்க கிட்டேருந்து தான் எடுக்கிறாரு, அவங்க கிட்டேருந்து தான் எடுக்கிறாரு அப்படின்னு சில பேர்லாம் பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பொலிட்டிக்கலி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே ஒரு புது கட்சி களத்துக்கு வரும்போது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். அதுவும் ஒரு பெரிய பிரபலம், மக்களோட கனெக்டில் இருக்கிற பிரபலம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய உறவினராக வாழ்ந்துட்டு இருக்கிற பிரபலம் அரசியலுக்கு வரும்போது ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே அது மாற்றிடும். அதான் நடந்துச்சு, நம்ம போலிங்லேயே பார்த்தோம், மிகப்பெரிய டர்ன் அவுட். அந்த டர்ன் அவுட் நடந்தப்போ கூட அது வந்து அவரால் நடக்கல, அது நார்மலாக நடந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் பாலிடிக்ஸ். இவங்க வந்து எது நடந்தாலுமே அவரால் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆச்சுல, இப்போ குறைஞ்சிச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, குறைஞ்சிச்சுன்னா விஜயனால தான் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து யாருமே வாக்களிக்க வரல, அவரால் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா அவரோட ஃபேன்ஸே ஓட்டு போட வரல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால ஓட்டு குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகமாச்சு அப்படின்னா அவர் காரணம் இல்லை, மக்களே தன்னெழுச்சியாக ஓட்டு போட்டுருக்காங்க. நான் ஒரு ஸ்பேஸில் பேசும்போது சொல்லியிருந்தேன், ட்விட்டர் ஸ்பேஸில் 100% டர்ன் அவுட் வந்தாலும் இந்த கூட்டம் என்ன சொல்லுன்னா, மக்கள் தன்னெழுச்சியாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய்லாம் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, இவங்க இந்த நம்பர் சொல்றாங்களே, அவங்க அந்த நம்பர் சொல்றாங்களே அப்படின்ட்டு. நான் மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுற ஆளே கிடையாது. 2021 நம்ம களத்தில் இருந்தப்போ எத்தனையோ விஷயங்களை பார்த்தோம், எத்தனையோ நெகட்டிவிட்டி பார்த்தோம், எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸு, சேலஞ்சு எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட சேலஞ்சு வச்சுருக்காங்க, நீ எப்படி இவர் தோப்பாருன்னு சொல்கிற, அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், அவர் பெரிய மினிஸ்டர், அவர் தோக்கவே மாட்டார், நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்லாம் என்கிட்ட பேசினாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, தேர்தலுக்கு அப்புறம் நீ இருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது இருக்க மாட்டேன்னா வீடியோவே நீ போட மாட்டேன், ஏன்னா சர்வேலாம் தப்பாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் தேர்தலுக்கு அப்புறம் யார் காணாமல் போனா, என்கிட்ட சேலஞ்ச் பண்ணவங்க தான் போனாங்க. பிகாஸ் நான் வந்து இங்கே ஆஸ்ட்ராலஜி பண்ணலை, மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம், டீமோட பேசுகிறோம், டீமோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் கொஞ்சம் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு தொழில் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இது வந்து என்னோட பேஷன். இந்த பேஷனில் ஒரு சஃபாலஜிஸ்டாக என்னுடைய ஏஜில் இந்த அளவு டீப்பாக நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் அவ்வளோ பேரை பார்த்தது கிடையாது. எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கியே, உன்னால் எப்படி இதை பண்ண முடியுது,
உனக்கு எப்படி இதெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்பாங்க. தெரியல எனக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு செஃபாலஜி அப்படின்றது ஒரு சயின்ஸாக நான் பார்க்குறேன். அண்டு அதுக்குள்ளே போயிட்டு சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மன தைரியம், ஒரு வெறி, அது வந்து எனக்கு இயல்பாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த களத்துக்குள்ளே நிற்கிறோம். எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே சீனியர்ஸ் தான். அவங்க எல்லாருமே இப்போ என்ன நோக்கி வைக்கிற ஒரே அட்டாக் என்னன்னா, நீ ரொம்ப சின்ன பையன், நீ ஒரு யங்ஸ்டர், நீ சொல்ற சர்வே வந்து சரியா வராது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? நான் அவங்கள பார்த்து தான் கேட்குறேன். எக்ஸ்பீரியன்ஸுன்றது வானத்துலேருந்து திடீர்னு குதிக்கிறது இல்லையே, கற்றுக்கிட்டா தானே வரப்போகுது. ஸோ நானும் கற்றுக்கிறேன். நீங்களாம் இப்போ ஒரு 20, 25, 27 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? நான் என்னுடைய இந்த செஃபாலஜி அண்ட் இந்த கருத்து கணிப்பு ஃபார்மேஷனுக்குள்ளே வந்ததே என்னுடைய 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா. அப்போலேருந்தே நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ என்னுடைய ஜேர்னியே வந்து இதுக்குள்ளே வந்துடுச்சு. பிகாஸ் நாட் ஓன்லி பாலிட்டிக்ஸ் இந்த சர்வே அப்படின்னு இல்லை, பப்ளிக் வெல்ஃபேரு. இப்போது ஒரு திட்டத்தை ஒரு ஊராட்சிக்குள்ளே அமல்படுத்துகிறாங்கன்னா அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் எப்படி இருக்குது, அதுதான். அப்புறம் ஏஜ் வைஸ் சர்வே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருக்கேன், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன், அவுட்ரீச் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அதனால ஒரு கட்சி ஜெயிக்குது, ஒரு இடத்துல ஒரு ட்ரெண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்னோட இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த இடத்துல உண்மையாவே அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த தேர்தல் கருத்து கணிப்பு ஜேர்னில வந்து எஸ்பெஷலி இந்த 1 இயரை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையான தமிழ்நாடு சர்வே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் பண்ணுவோமே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அண்டு தாவேகா அப்படின்றத நான் ஒரு தனியாக ஒரு அரசியல் கட்சியாக தான் நான் பார்த்தேன். அந்த கட்சிக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம ஒரு செஃபாலஜிஸ்ட்டு, நம்மளுடைய வேலையை நம்ம பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த தேர்தலுக்குள்ளே வந்ததுலேருந்து அந்த கட்சி கூட பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அந்த கட்சி கூடவே அவங்களோட ஏற்றத்தாழ்வுகள், சர்ச்சைகள், அவங்களுடைய கஷ்டகாலங்கள், இது எல்லாத்தையுமே நானும் பார்த்துட்டே வந்திருக்கேன். கட்சிக்குள்ள நான் இல்லை, வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, நான் யாரையுமே பார்த்தது கூட கிடையாது. ஆனாலுமே ஒரு மக்கள் மாற்றத்தை விரும்பும்போது, அந்த கட்சி மக்களுக்கான கட்சியாக நிற்கும் போது, ஒரு செஃபாலஜிஸ்டா நான் மக்களோட சேர்ந்து பயணிக்கும் போது அந்த கட்சியோட பயணிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் எத்தனையோ கிரிட்டிசிசமும் பார்த்துட்டேன். இப்போ இந்த 3 மாசமாவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசுறது இல்லை. நிறைய பேர் நீ ஏன் டிவிகேக்கே சப்போர்ட் பண்ணுறலாம் கேட்குறாங்க, ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்க, நீ வெளில போயிடு அப்படின்லாம். பட் என்ன பண்ணுறது, இது மக்கள் விரும்புகிறாங்களே, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா மக்கள் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க, அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. அதனால அதை தடுத்து பேசி இங்கே என்ன ஆக போகுது? அதான் நான் சொன்னேன்ல, வரலாற்றுலேயும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எப்பயுமே எதிர்கட்சிகள் கட்சிக்கு கட்சி தான் சண்டை போடுவாங்க. ஆனால் முதல் முறையாக தான் இப்போ திமுக அதிமுக எடுத்துட்டிங்கன்னா தாவேகாவோட ஓட்டர்ஸை வந்து தனிப்பட்ட முறையில் இழிவாக பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா ஒரு புது சேஞ்சை வந்து விரும்பியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை சேர்ந்த நபர்கள்லாம் சொல்றது திரை கவர்ச்சிக்கு நீங்கள் நிறைய ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்றாங்க. அதாவது போட்டிக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ திமுகவோட நிலைமை. அவங்க அப்படிதான் அதை பண்ணுறாங்க. ஓகே, இதான் வந்து இந்த ஜேர்னி. ஜஸ்ட் அதை லைட்டாக பேச ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் பேசிட்டேன். ஸோ நாளைக்கு நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிடும். மறக்காம எல்லாரும் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை தெரிவிங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்செந்தூர் வந்து போயிருக்காரு. அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஒரு செக்யூலர் பர்சன் தான். அவர் சர்ச்சுக்கும் போகலாம், கோயிலுக்கும் போகலாம், மாஸ்க்குக்கும் போகலாம். அதனால அதை வந்து வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும், அந்த குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க தான். ஸோ அது ஒரு விஷயமே கிடையாது, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கூட கிடையாது. விஜய் அவர்கள் அனைவருக்குமான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை முன்னிலைப்படுத்தி தான் அரசியலுக்குள்ளே வந்தார். அதனால அவருக்கு கோயில்களுக்கு போக மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் போக தாராளமாக கொள்கை ரீதியாகவே அவருக்கு வந்து எந்த தடங்களும் கிடையாது. ஏன்னா வந்து பெரியார் அவர் ஏற்றுக்கிட்டப்போ ஒரு லைன் சொன்னார், கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்ட்டு. அதுதான் கிளாரிட்டி, கொள்கை கிளாரிட்டி. ஸோ உண்மையாகவே அந்த கிளாரிட்டியை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிற தேர்தல். நிறைய இடங்கள்ல இப்போ நீங்கள் ஆஸ்ட்ராலகர்ஸாக இருக்கட்டும், ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் ஜெயிக்க போறாரு அப்படின்னு.
ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இவங்க இதை சொல்லிட்டாங்களே அவங்க அதை சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்காமல் நிதானமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு போகிற முகவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோட ஹாப்பியோட நீங்கள் போகணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் வந்து பெற போகிறீங்க, உங்கள் கட்சி பெறப்போகுது. அதனால் எந்த விஷயத்தை பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே தைரியமாக நிற்கணும். இந்த தேர்தல் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா தேர்தலையும் உங்கள் கட்சி தான் பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறப்போகுது. ஏன்னா மக்கள் சப்போர்ட் அந்த அளவு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி வந்து மாறுதா இல்லையா அப்படின்றதுலாம் ரெண்டாவது பட்சம். இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் மக்களோட மக்களாக இணைஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கட்சியாக வந்து தாவேகா தான் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துள்ள. ஜாதி மதம் மொழி கட்டமைப்பு இது எல்லாத்தையும் உடைத்தெறிஞ்சு வந்திருக்கு அந்த கட்சி. ஸோ எத்தனையோ அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப புதுசாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு ஆம் ஆத்மி தான் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய ஸ்டேட் இது. இந்த ஸ்டேட்டில் முதல் தேர்தலே வெற்றி பெறுறது அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு என்டிஆர். ஸோ என்டிஆரினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தான் அது ஈக்குவல். அவரும் பெரிய ஸ்டேட்டில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள். ஸோ மீண்டும் ஒரு என்டிஆரை வந்து தமிழ்நாடு பார்க்க போகுது. நான் எம்ஜிஆர்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிச்சது 144 தொகுதிகள் வித் கூட்டணியோட 33% எடுத்தார். ஆனால் விஜய் அவர்கள் எடுக்க போகிறது மோர் தென் எம்ஜிஆர் தான். 33% தாண்டி தான் எடுப்பார். சீட் கவுண்ட்டு என்னன்றதை நாளைக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் இந்த களமானது இருக்குது. ஸோ தேர்தல் முடிவுகள் வந்து எத்தனை பேர் தாவேகாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அத்தனை பேரும் வருத்தப்படுற அளவுக்கு இருக்க போது. தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னை தவிர எல்லாருக்குமே ஷாக் தரப்போகுது. ஏன்னா வெற்றி பெற போகுது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஓகே, இப்படிதான் இந்த அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. நாளைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எக்ஸிட் போல் அந்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.